இந்த பகுதியெல்லாம் வறண்ட பகுதி. இந்த பகுதி நம்முடைய சிவகங்கை மாவட்டம் ஒரு வறட்சி நிறைந்த மாவட்டம், நீர் பற்றாக்குறை மாவட்டம். இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள், விவசாய தொழிலாளிக்கு நிரந்தர வேலை கிடைக்க வேண்டும், இந்த பகுதி செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்ற பாடுபட்டோம். காவிரி குண்டாறு திட்டம் 14,400 கோடி. இந்த திட்டத்திற்கு 14,400 கோடி முழுக்க முழுக்க மாநில அரசு நிதியிலிருந்து திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டு புதுக்கோட்டையில் வந்து நானே நேரடியாக வந்து அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினேன். அந்த திட்டத்தை முடக்கிவிட்டார்கள். இன்றைக்கு அந்த திட்டம் ஓரளவுக்கு ஒரு 60% நிறைவேற்றப்பட்டிருக்கும். அப்படி 60% நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைய தினம் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக 1,25,000 கனடி 1,25,000 கனடி நீர் இன்றைக்கு கடல்ல போய் உபரி நீர் கலக்குது. இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருந்தால் ஒரு நாளைக்கு 1/2 TMC தண்ணி நம்முடைய காவிரி குண்டார் கால்வாயில் வந்து இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற கண்மாயெல்லாம் நிரப்பி நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகள் மகிழ்ச்சியோடு கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற பயிர்கள் இன்றைக்கு சாகுபடி செஞ்சிருப்பாங்க. அந்த திட்டத்தை முடக்கிய அரசு தொடர வேண்டுமா? விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு தொடர வேண்டுமா? விவசாயிகளுக்கும் நன்மை பெற்றிருப்பாங்க, விவசாய தொழிலாளிகளுக்கு தொடர்ந்து வேலை கிடைச்சிருக்கும். 2 வழிகள் நன்மை பெறுகின்ற திட்டத்தை முடக்கிய அரசு விடியா திமுக அரசு மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரும். இந்த காவிரி குண்டார் திட்டத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் முடக்கி இருந்தாலும் மீண்டும் உங்கள் துணையோடு காவிரி குண்டார் திட்டம் தொடரும். அந்த திட்டத்தை நிறைவேற்றி உங்களுடைய ஒத்துழைப்போடு இங்கே இருக்கின்ற கண்மாயில் அத்தனையும் நீர் நிரப்பப்படும்.